ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நமக்கான உணவு நேரம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ட்ரீ டமேட்டான்னு சொல்லக்கூடிய இந்த பழத்தை வச்சு ஒரு சட்னி செஞ்சு உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த பழம் வந்து மலை பிரதேசங்களிலும் குளிர் பிரதேசங்களிலும் வளரக்கூடியது. இப்போ வாங்க இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இதை ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இங்கே பாருங்கள், இது உள்ளே இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இதில் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு. பழத்தை வச்சு தான் உங்களுக்கு நான் சட்னி செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கடுகு 1 ஸ்பூன், மிளகாய் தூள் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, பெருங்காயம் 1 ஸ்பூன், வினிகர் தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. இது வந்து ஊறுகாய் பதத்துக்கு வரும் இந்த சட்னி. நம்ம வினிகரும் சேர்க்கறதுனால இது கண்டிப்பாக 1 வாரம் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னால் இந்த காம்பை கிள்ளிட்டு நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த பழம் வந்து நல்ல புளிப்பு சுவையோடு இருக்கும். அதனால இது வந்து சட்னி செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. இந்த மாதிரி காயாக இருக்கிற பழத்தை கூட போடலாம். இந்த பழத்தை போடும்போது கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து வேக வைக்கணும். இப்போ இதை நம்ம க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த பழம் வந்து மரத்தில் விளையக்கூடிய பழம். அதனால கொஞ்சம் டஸ்ட் அதிகமாகவே படிஞ்சிருக்கும். நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். கையில் நல்லா இப்படி தேய்ச்சி எடுத்திங்கன்னா அதில் ஒரு டஸ்ட் படிஞ்ச மாதிரி இருக்கும். அது நல்லா வந்துடும். இப்போ இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். சரிங்க, இதை அடுத்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு மண்சட்டி எடுத்துக்கலாங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மண்சட்டி எதுக்கு எடுத்திருக்கேன்னா, எங்களுக்கு சின்ன வயசில் எங்கள் பாட்டிங்கெல்லாம் அடுப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த சாம்பலில் தான் இதை வந்து கழுவிட்டு போட்டு சுட்டு இதை தோலை உரித்து எங்களுக்கு சட்னி செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் இப்போ நமக்கு அந்த வசதி இல்லாதனால நான் இப்படி வேக வச்சு எடுத்துக்கிறேன். மண்சட்டியில் செய்யும் போது இதோட சுவை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மண்சட்டியில் செய்யும் போது மிதமான சூட்டில் அது நல்லா மசிச்சு எடுக்கும்போது தான் அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் மண்சட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் சாதாரண பாத்திரத்துலேயும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாங்க. பார்த்தீங்களா, இது நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு 10 நிமிஷத்துலேயே இது இந்த மாதிரி வெடிச்சு நமக்கு தெரியும். இப்படி வந்தாலே இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது கொஞ்சம் ஆறட்டுங்க. அதுக்குள்ளே நான் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சில டிப்ஸ் கொடுக்குறேன். வாங்க இதோட நன்மைகள் என்னென்னு பார்த்துடலாம். இந்த பழத்தை வந்து நம்ம டைரெக்டாக சாப்பிட முடியாது. இப்படி நம்ம எல்லா பழத்தையும் கடிச்சு சாப்பிட இல்லைங்களா, தோலோடு அப்படி சாப்பிட முடியாது. ஏன்னா இதோட தோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடிமனாக இருக்கும். அதே சமயம் உள்ள பழம் பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி பழம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இதை வந்து இப்படி எடுத்துட்டு இப்படி எடுத்து சாப்பிட்லாம். இது கூட லைட்டாக உப்பு வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும் உப்பும். அதே மாதிரி இந்த பழத்தை வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ்க்கு வந்து எப்போவுமே ஒரு புளிப்பு சுவை சாப்பிட்ணுன்ட்டு அந்த ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த டைமில் இந்த பழத்தை நீங்கள் டேஸ்ட் பண்ணிங்கன்னா
நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. இது ரொம்ப அதிகமான இதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இதில் விட்டமின் இ வந்து அதிகமாக இருக்குங்க. இந்த பழம் வந்து தமிழ்நாட்டில் ஊட்டி, கொடைக்கானல் போன்ற இடத்துல கிடைக்கும். உங்களுக்கு அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் டீலர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா கூட கிடைக்கும். சரி வாங்க நம்ம அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சுங்க. இதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். தண்ணி வடிகட்டி இப்படி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ இது இப்படி இருக்கு இல்லைங்களா, இந்த தோல் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப திக்காக இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, இங்கே பாருங்கள். இது இப்படி உரிச்சு எடுத்துடணும். உரிச்சு இந்த உள்ளே இருக்கிற பழத்தை மட்டும் இப்படி எடுத்துக்கோங்க. இதுக்கு கத்தி கூட தேவையில்லைங்க. இப்படி நீங்கள் எடுத்தீங்கனாலே அது வந்துடும். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக மூடி இருக்கிறது மட்டும் லைட்டாக இப்படி இங்கே வரும் வெட்டினீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒன்னொன்னையா இப்படி தோலை உரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம இதை தோல் உரிச்சு தனியாக எடுத்துட்டோங்க. இங்கே பாருங்கள், இதோட ஜூஸ் பாருங்கள் எவ்வளோ திக்காக ரெட்டிஷாக வந்திருக்குன்னு. இந்த பழம் பாருங்கள் உள்ளே எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குன்னு. இதோட சுவையும் பார்த்தீங்கன்னா இனிப்பும் புளிப்பும் ரெண்டும் கலந்து இருக்கும். அதனால இதோட டேஸ்ட்டே வந்து வேறு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம இதை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாங்க. இப்போ நம்ம திரும்பி இப்போ அதே மண் சட்டி எடுத்துக்கலாங்க. இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்தோடனே தேவையான அளவு பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பழத்தை போட்டுக்கலாம். இப்போ இந்த சூட்டுலேயே இந்த கொதிக்கும் போது இதை நல்லா இப்படி மசிச்சு விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக வருதுன்னு. இது நல்லா அந்த எண்ணெயிலேயே குக் ஆகணும். இது நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்ததுனால ரொம்ப நேரம் வேகணும்னு தேவையில்லைங்க. தேவைப்பட்டால் இதை நீங்கள் அரைச்சி கூட அப்படியே சேர்த்துக்கலாம். ஆனால் இது அரைச்சாக்கா ரொம்ப பேஸ்ட் மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி எடுத்துக்கோங்க. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. பாருங்க இப்போ நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்க்கும் போதே கலர் திரும்பி சேஞ்ச் ஆகும், நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு வினிகர் சேர்த்துக்கலாம். வினிகர் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ரொம்ப நாள் வச்சு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா சேர்த்துக்கோங்க, ஊறுகாய் மாதிரி இருக்கும். இல்லை வினிகர் தேவையில்லைன்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம்.
இது நல்லா குக் ஆக ஆக அதோட கலர் பாருங்க சேஞ்ச் ஆயிருக்கும், உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த ஸ்டேஜ்ல தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு காரம் அதிகமா வேணும்னா அதிகமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம கைவிடாம கிண்டிட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இந்த சட்னி சப்பாத்திக்கு, தோசைக்கு, சுடுசாதத்துல கூட நீங்க பிசைஞ்சு சாப்பிடலாம். பாருங்க நல்ல எண்ணெய் விட்டு சுருண்டு சுருண்டு வருது பாருங்க. இது வரும்போது எண்ணெய் தனியா வர ஆரம்பிச்சிடும். எண்ணெய் ஃபுல்லா நல்லா மேலே மிதக்கணுங்க, அப்பதான் இது நல்லா நம்ம ஒரு வாரம் நாளும் வச்சு யூஸ் பண்ணலாம். ஓகேங்க, நம்ம டிப்ஸ் டைமுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம என்ன டிப்ஸ் பார்க்க போறோம்னா, நம்ம முடிக்கான டிப்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம முடி ஒரு இடத்துல உதிர்ந்துச்சுன்னா அந்த இடத்துல திரும்பி வளர்றதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும் தெரியுங்களா? கரெக்டா 2 வருஷம் ஆகுங்க. 2 வருஷம் கழிச்சு தான் நம்ம முடி வந்து எந்த இடத்துல உதிர்ந்துச்சோ அந்த இடத்துல திரும்பி வளரும். அப்ப நம்ம முடியை எவ்வளவு பத்திரமா பார்த்துக்கணுங்க, அதுக்கான ஒரு டிப்ஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்மளுக்கு நல்ல முடி க்ரோத் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க நல்லா டெய்லி ஒரு 5 பாதாம் எடுத்து டெய்லி சாப்பிட்டு வாங்க. அதே மாதிரி கருவேப்பிலையும் அதிகமா சேர்த்துக்கோங்க, ஜூஸ் மாதிரி எடுத்துக்கோங்க, சட்னி மாதிரி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம போடக்கூடிய வீடியோஸ்ல இடையில வந்து நான் உங்களுக்கு பியூட்டி டிப்ஸ் சொல்லிட்டே வருவேங்க. அதனால நம்ம சேனலை மறக்காம தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு வாங்க. இப்ப பாருங்க எண்ணெய் சுருண்டு ஒரு அல்வா பதத்துக்கு தனியா வர மாதிரி ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்களா? அதோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். இப்ப நீங்க விட்டீங்கனாலும் அடி பிடிக்காது, ஏன்னா அந்த அளவுக்கு எண்ணெய் இருக்குங்க. இங்க பாருங்க. அவ்வளவுதாங்க, நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்ல மாத்திக்கலாங்க. இப்போ நமக்கு சுவையான இங்க பாருங்க ஆவி பறக்க 3 டொமேட்டோ சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சட்னியை நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு நீங்க ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி இந்த சட்னியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த சுவை உங்களுக்கு பிடிக்கும். ஒரு டைம் நீங்க ட்ரை பண்ணிட்டீங்கன்னா இந்த சுவை உங்களுக்கு மறக்கவே மறக்காது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட மறந்துடாதீங்க. அதே மாதிரி நம்ம சேனல் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான சுவையான டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது நமக்கான உணவு நேரம்.